வணக்கம். நர்சரி ஆப் டவுன்லோடு பண்ணி ஆன்லைனில் என்ட்ரி எப்படி போடுறதுன்றதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு டிஎன்ஆர்டி ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் லெஃப்ட் சைடு டாப்பில் எம்ஜிஎன்ஆர்ஐஜிஸ்ன்னு இருக்கும். அதில் பாட்டமில் 114 நர்சரி கார்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார போனால் ஏபிகே 1143ன்றதில் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் நமக்கு டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் அப்டேட் அண்டு ஓப்பன் ரெண்டும் கொடுத்தோம்னா நமக்கு இப்போ அது க்ரியேட் ஆகிடும். இப்போ அதுக்குள்ளார நம்ம போய் ஒர்க் பண்ணணுன்னா நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாங்க. அந்த 1142ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நர்சரி டீட்டெயில்ஸ் என்ட்ரி ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபார்மில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நர்சரி டைப் கேட்கும். நம்மளுடைய பிளாக் நர்சரியா, ஹார்டிகல்ச்சர் நர்சரியா, என்ன நர்சரின்றதை நம்ம ஃபில்அப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நர்சரி லெவல் ஃபில்அப் பண்ணிடணும். பிளாக் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தான்றதை ஃபில்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேபிடேஷன் என்னென்னு ஃபில்அப் பண்ணணும். பிஎல்எஃப் பிளாக் நர்சரியான்றதை நம்ம ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏஎஸ் வந்த டேட்டை ஃபில்அப் பண்ணிவிட்டு நர்சரியுடைய நேமை ஃபில்அப் பண்ணிவிட்டு நர்சரி இருக்கிற இடத்துடைய அட்ரஸை வித் பின்கோடோடு நம்ம ஃபில்அப் பண்ணிடணும். ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டா நமக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆன உடனேயே நமக்கு உண்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு அந்த பேஜ்லேயே கீழே நமக்கு வந்துடும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஏஎஸ் டேட்டு நம்ம போடணும். நம்ம ஓல்டு நர்சரியாக இருந்தாலுமே நமக்கு புதுசாக என்ட்ரி போடணுன்னா ஏஎஸ் டேட்டு போட்டிங்கன்னா தான் புதுசாக யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகும். அப்போ தான் நம்ம நியூவாக நம்ம என்ட்ரி போட முடியும். இல்லைன்னா ஓல்டு நர்சரியிலேயே போய் என்ட்ரி நம்மளதெல்லாம் போய் சேர்ந்துடும். இப்போ நமக்கு வந்திருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நம்ம அந்த பேஜுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் லாக் அவுட் அண்டு கண்டினியூ அதை கொடுத்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்கணும். எது நமக்கு தேவையோ அதை நம்ம போட்டுக்கணும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனதையும் நமக்கு ஆடு வியூ லேண்டுன்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார நம்ம கேட்குற கொஸ்டின்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணணும். லேண்டு நேம் கேட்கும், ஏரியா, சப்டிவிஷன் நம்பர், சர்வே நம்பர், வாட்டர் சோர்ஸ், ஃபென்சிங் இது எல்லாமே கேட்கும். இல்லை லேண்டு நேமில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு தான் நம்ம போடணும். நத்தமா, புன்சையா, நன்சையான்றது. அடுத்தது ஏரியா வந்து லென்த் அண்ட் பிரெத்து ஸ்கொயர் மீட்டரில் போடணும். சப்டிவிஷன் நம்பர் 1 or 2 3 4 ஏதாவது ஒன்று போட்டுடலாம். சர்வே நம்பர் நம்ம ஏஎஸில் என்ன கொடுத்துருக்குறோமோ அதுதான் போடணும். வாட்டர் சோர்ஸஸ் போர்வெல்லா, பைப்பா என்னன்றது போடணும். ஃபென்சிங்கில் செயின் லிங்க் ஃபென்சிங்கா, லைவுட்டு ஃபென்சிங்கா, இல்லை வந்து க்ரீன் நெட்டா அப்படின்றத நம்ம என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துட்டால் அந்த பேஜ் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆட் வியூ பேட்ச் கேட்கும். அதை கிளிக் பண்ணோம்னா 2 ஃபோட்டோ கேட்கும். 2 ஃபோட்டோ நர்சரியில் இருக்க ஃபோட்டோ 2 எடுத்தோம்னா அது சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமே நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த பேஜில் கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை ப்ளஸ் பண்ணினீங்கன்னா என்னென்ன சாப்ளிங்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது அந்த நேமை போட்டு அந்த கவுண்ட்டை போட்டு நம்ம ஃபில்அப் பண்ணி க்ளோஸ் பண்ணி சேவ் கொடுத்துடணும். நம்மளுடைய எல்லா சாப்ளிங்ஸும் சேவ் கொடுத்து முடித்ததையும் இந்த மாதிரி தான் நமக்கு அந்த பேஜ் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். 15 days ஒன்ஸ் நம்ம இந்த என்ட்ரியை போடணும். அப்போ என்ட்ரி போடுறப்ப அதுக்கு க்ரோத் நம்ம காமிக்க முடியாது. இதுவே செகண்ட் என்ட்ரி பேட்ச் 2 போடுறப்ப பாஸ்ட்டு 15 daysக்கு முன்னாடி போட்டிருந்த என்ட்ரியோடைய க்ரோத் நம்ம காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம காமிக்கிறதுக்கு முன்னாடி அதில் டெட் சாப்ளிங்ஸ்னு ஒரு காலம் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை நம்ம ஃபில்அப் பண்ணினா மட்டும்தான் க்ரோத்து நம்ம என்ட்ரி போட முடியும். இல்லைன்னா க்ரோத்து போட முடியாது. இதில் வந்து டெட் சாப்ளிங்ஸில் இருந்ததுன்னா போடலாம், இல்லைன்னா 0 போட்டு சேவ் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்து அப்டேட் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக அந்த பேஜ் போயிட்டு நமக்கு கிளிக் ஆகிடும். க்ரோத் என்ட்ரி போடுறதுக்கு நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செடி வச்சுருக்குறோம் அந்த நேமை கிளிக் பண்ணதையுமே அந்த நம்ம வச்சுருந்த கவுண்ட்டு நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம க்ரோத் என்ட்ரி போடுறதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும்னா நமக்கு என்ன செடி இருக்குது நம்மக்கிட்ட அதோடைய ஹைட் என்னன்றது போடுறதுக்கு வந்துடும். அதில் ஒரே டைப் ஆஃப் ஹைட் இருந்ததுன்னா நம்ம ஒன்று போடலாம். இல்லை 2 வித்தியாசமான ஹைட் இருக்குதுன்னா 2ஐயும் நம்ம டைப் பண்ணி என்ட்ரி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டா நமக்கு சேவ் ஆகிடும். பயனுள்ள இந்த வீடியோவை தொகுத்து வழங்கியவர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள். தேங்க்யூ.